அன்பிற்கினியவர்களே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அறிவோம் திருமறை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். முதற்கண் எங்களுடைய குழுவின் சார்பாக வணக்கத்தையும் ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த ஆனந்தம் அடைகின்றோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி பல பேருக்கு உதவியாகவும் புதிய கருத்துக்களை மற்றும் அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதாகவும் இருக்கிறது என்பதை நீங்களும் அறிவீர்கள், ஒத்துக்கொள்வீர்கள். எங்களுக்கும் ஒரு சில பேர் தொலைபேசியின் வழியாகவும் மற்றும் செய்திகள் வழியாகவும் தெரிவிக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி, கடவுளுக்கே இந்த மகிமை. குறிப்பாக அன்பு சகோதரி சித்ரா அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய உறவினர்கள் ஒரு சில இடங்களில் இருக்கின்றார்கள், தஞ்சாவூர் பகுதியிலே. அவர்களெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றியும் என்னுடைய கருத்துக்கள் பற்றியும் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள், பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து நேயர்களையும் உண்மையாகவே நன்றியோடு நினைக்கின்றோம். கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வழியாக கிடைக்க வேண்டும். நீங்களும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருமறை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், வழக்கமாக மறைக்கல்வி வகுப்புகளிலே இதையெல்லாம் விளக்கி சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது பெரியவர்கள் என்ற முறையிலே, அதற்கு மேலான வகையிலே இந்த விளக்க உரைகள் எல்லாம் இது போன்ற ஊடகங்கள் வழியாக உங்களுக்கு கொடுப்பதிலே உண்மையாகவே அது பொருத்தமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன். காரணம், 5ஆம் வகுப்பிலும் அக்பர் பாபர் பற்றி படிக்கிறாங்க. அதே எம்ஏ போஸ்ட் கிராஜுவேட்டிலும் என்ன பண்ணுறாங்க, அதே பாபர் அக்பரையும் படிக்கிறாங்க. ஆனால் இங்கே படிக்கிறது 2-3 லைன் தான், அங்கே படிக்கிறது ஒரு பாடத்திட்டமே வச்சு படிக்கிறாங்க. அதற்கேற்ற வகையிலே தான் இப்பொழுது இந்த மறைக்கல்வியை சற்று விளக்கமாக விரிவாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக கொடுக்கின்றோம் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை குறிப்பாக உயிர்த்தெழுதல் உயிர்ப்பு என்ற தலைப்பிலே அமைத்திருக்கின்றோம். இது பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் விழைகின்றோம். அதற்கு முன்பாக இறைவேண்டல் செய்து இறைவனுடைய துணையோடு அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு இந்த நிகழ்ச்சியை நாம் துவங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக அருட்தந்தை ராயப்பன் அடிகளார் ஜெபம் செய்து ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார்கள். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவரிடம் இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் உள்ள எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த நேரத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அறிவோம் திருமறை இந்த நிகழ்வை உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் நீ வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அருள் தந்தை வழியாக இதோ நல்ல கருத்துகளையும் தெளிவான சிந்தனைகளையும் விளக்கங்களையும் இந்த ஊடகத்தின் வழியாக இறை மக்களுக்கு நீ வழங்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு உருவான இறைவா, இந்த ஊடகத்தின் வழியாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் உமது உண்மையின் அறிவு அவர்கள் நிறைவாக பெற்று உண்மை கிறிஸ்து இயேசுவை அவர்கள் முழுமையாக அறிந்து திருச்சபையினுடைய வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் அவர்கள் உதவி வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பு தந்தை இறைவா, இதோ இந்த பகிர்விலே கலந்து கொள்ளுகின்ற சகோதர சகோதரிகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். இந்த நேரம் முழுவதுமாக உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தூய ஆவியின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவும், இந்த ஊடகத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அன்னை மரி வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி ஃபாதர். இப்போ முதலாவது கேள்வியாக என்ன கேட்க போறேன்னா, நம்ம ஏற்கனவே அறிவோம் திருமுறையில் உயிர்ப்பு என்பது இறப்பிலேயே வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. உயிர்ப்பு என்பது இறப்பிலேயே கலந்துருக்குதுன்னு. ஆனால் அந்த கான்செப்ட் எப்படி சொன்ன முதல்ல அதை கொஞ்சம் சிச்சுவேட் பண்ண முடியுமா உங்களால்? அந்த இது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அது உயிர்ப்பு என்பது இறப்பிலே ஆரம்பிக்கிறது. இயேசு இறக்கும் பொழுது இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த ஒரு கனெக்ஷனில் தான் அதை சொல்லியிருப்பேன். சொல்லுங்கள். ஆனால் வெள்ளிக்கிழமை நம்ம இறப்பை அனுசரிச்சிடுறோம். ஆமாம். உயிர்ப்பை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறோம் 3 நாள் கழிச்சு. ஆமாம். இரண்டுக்கும் வித்தியாசம், நிலைகள் தனியாக இருக்குது, நாட்கள் வித்தியாசமாக இருக்குது. அதை எப்படி நம்ம ஒன்றுபடுத்துவது? அதான் இறப்பையும் உயிர்ப்பு இருக்குதுன்னு எப்படி புரிந்து கொள்வது என்பது இது ரொம்ப எளிமையாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இது மறைநூலிலே விவிலியத்திலே கூட
இந்த நிகழ்ச்சியை நாம் அடிப்படையாக வைத்து இந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். முதல்ல பாருங்கள், இறப்பு என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இறப்பு முதல்ல எங்கே வருது அப்படின்னு சொன்னால் தொடக்க நூலில் வருது. எப்போ வருது அப்படின்னா, பாவம் செய்த பிறகு அவர்கள் இறப்பை எடுத்துக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், இறப்பை அவர்கள் சாபமாக அடைந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த சாவு என்பதை, இந்த வார்த்தையை நீங்கள் தொடக்க நூலில் பார்க்கவே மாட்டீங்க. எங்கே இருந்தது? எங்கே இருக்குது சாவு அவங்களுக்கு தண்டனையாக கொடுத்தாருன்னு? இல்லை. ஆனால் நம்மளுடைய புரிதல் அடிப்படையில், இறையியல் புரிதல் அடிப்படையில் சாவு என்பது பாவத்தினுடைய விளைவாக நமக்கு கிடைத்தது, அது ஒரு சாபமாக, தண்டனையாக கிடைத்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எப்படி இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ஆதாம் ஏவாள் கடவுள் அவர்களை படைத்த பொழுது அவங்களுக்கு என்ன நல்ல ஒரு ஃபேன்சி சுடிதார்ட்டை போட்டு ஒரு பேண்ட் சட்டையை போட்டு அவங்கள படைச்சாரு? இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக கிடையாது. இல்லை, அவர்கள் பிறந்த மேனியாக தான் இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுதும் கூட ஆதாமும் ஏவாளும் எந்த ஒரு கூச்சநாச்சம் இல்லாமல், அந்த நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையெல்லாம் அறியாமல் ஒரு குழந்தை போல இருந்தார்கள். எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட பிறகு, அதாவது பாவம் செய்த பிறகு, பாவம்னா என்ன? கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படி, கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் இருப்பது அல்லது கடைபிடிக்காமல் இருப்பது தான் பாவம். கடவுளுடைய கட்டளை இங்கே என்ன? சாப்பிடாது, அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்றது தானே அவருடைய கட்டளை. இந்த கட்டளை மீறினாங்க, பாவம் செஞ்சாங்க. பாவத்தினால என்ன ஆச்சு? கடவுளிடமிருந்து இவர்கள் பிரிந்து விட்டார்கள். இறைவனிடமிருந்து நாம் எப்பொழுது பிரிகிறோமோ அது இறப்பு. இறைவனில் எப்பொழுது நாம் இணைகின்றோமோ அது உயிர்ப்பு. உயிர்ப்பு என்பது இறைவன் தருவது, இறப்பு என்பது நானாக தேடிக்கொள்வது. இந்த ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நிர்வாணியாக இருந்ததாக எப்போ அவங்க உணர்றாங்க? பாவம் செய்த பிறகு அவர்கள் நிர்வாணியாக இருப்பதாக நினைத்து அந்த நிர்வாணத்தை மறைப்பதற்காக அவர்கள் அந்த தழைகளை ஆடையாக செய்து அவர்கள் மறைத்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நிர்வாணமாக முதல்ல இருந்தாங்க, அதை அவங்க உணரல. பாவத்திற்கு பிறகு அந்த நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள். அதே போல தான் சாவு. சாவு என்பது ஒரு முடிவு. அந்த முடிவு படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாவற்றிற்கும் பொருந்தும். இந்த படைப்பிற்கும் பொருந்தும், மனிதனுக்கும் பொருந்தும். ஆனால் மனிதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் கடவுளை போல மாறுவீர்கள் இதை உண்டால் அப்படின்னு அந்த சாத்தான் ஏமாத்தனம் பாரு. பொய்யே. கடவுளை போல யார் மாற முடியும்? பொய்யே. எனவே இந்த பொய்யை அவர்கள் நம்பி உண்மையாக எடுத்துக்கொண்டு அந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் என்ன நடக்குது? அங்கே மாற்றம் நடக்கிறது. கடவுளை போல அப்படின்னா இறப்பே இல்லாமல் மனிதன் வாழ முயல்கிறான், விரும்புகிறான். எனவே தான் பாவத்திற்கு பிறகு, பாவத்திற்கு முன்பே இறப்பு இருந்தது, முடிவு இருந்தது. ஆனால் பாவத்திற்கு பிறகு அந்த முடிவை, அந்த இறப்பை, அந்த அழிவை அவன் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இல்லாமல் கடவுளை போல இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். எனவே தான் கவிஞர் வைரமுத்து அருமையாக அந்த இறப்பு பாடலிலே அருமையாக சொல்கிறார். நான் எந்த பிரசங்கம் வச்சாலும், அந்த சாவு பிரசங்கம் வச்சாக்கா அந்த 4 வரிகளை பாடாமல் ஏதாவது ஒரு 4 வரிகளை, அற்புதமான வரிகள். இதை யாராவது கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு முனைவர் ஆராய்ச்சி பட்டத்துக்கு கூட எடுத்துக்கலாம். த கிறிஸ்டியன் கான்செப்ட் ஆஃப் டெத் இன் தி போயம் ஆஃப் தி கிரேட் போயட் நம்ம வைரமுத்து. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். ஏனென்றால் நம்முடைய இந்த கருத்தும் கொள்கையும் நம்முடைய நம்பிக்கையும் மறைபொருளும் இவருடைய அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த மறைபொருளும் இரண்டும் ஓரளவுக்கு எல்லாமே ஒத்து போகின்ற ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மழை பெய்கிறது, மழை வானிலிருந்து வருகிறது, அது எதை தொட வேண்டும்? மண்ணை தொட வேண்டும். அந்த மண்ணை தொடுவதனால் மழை அழுதா? இல்லையே. தொட வேண்டிய இடத்தை தொட்டுடுச்சு, நிறைவடைஞ்சிடுச்சு, முடிஞ்சு வச்சு. ஆறுகள் ஓடுது. இந்த ஆறு எங்கே போய் கலக்கணும்? கடலில் போய் கலக்கணும். கடலில் போய் கலக்கிறதுனால நான் மாட்டேன் அப்படின்னதா? இல்லை. இயற்கையே இப்படி அழகாக இயங்குவது என்று சொன்னால் மதிகொண்ட மானிடர் ஏன் இந்த இறப்பை நினைத்து அழுகிறார்கள்? இந்த இறப்பை ஏன் அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறப்பு என்பது இதுக்கு முன்னாடி இருந்ததா? இருந்தது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை இருந்தது.
நாம் மனுஷன்தான், ஏன்னா கடவுளுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றவன். ஆனால் இந்த பாவத்திற்கு பிறகு இந்த இறப்பை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இல்லாததுனால எதிர்ப்பு மனநிலை. எனவே தான் மனுஷன் மட்டும்தான் இந்த இறப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்றான், அழுகின்றான், மறுக்கின்றான். எனவே இந்த ஒரு நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இயேசுவினுடைய இறப்பில் பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு. இனி இறக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் இயேசுவில் இறக்கின்றார்கள் என்றால் அவர்கள் உயிர்த்த மக்களாக இருப்பார்கள். அதுதான் அந்த நல்ல கள்ளனுக்கு சொன்ன வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். இதுவரைக்கும் சாபமாக நீ கருதிய இந்த இறப்பு இனிமேல் என்னுடைய இறப்போடு சேர்த்து மறுவாழ்விற்கு, விண்ணுலகில் இருப்பதற்கு இது ஒரு வாயிலாக இருக்கிறது. எனவே இறப்பை மறுசீராய்வு செய்து, மறுபரிசீலனை செய்து ஒரு மாற்று கருத்தையும் ஒரு புதிய கருத்தையும் உருவாக்கி இறப்பே உயிர்ப்பு என்பதை ஆண்டவர் இயேசு இங்க கொடுக்கிறார். அப்ப இது ஒரு பெரிய மறைபொருள் தந்தையே. நம்ம ஒரு நடுவில் ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இந்த இறப்பை பற்றி நல்லா தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. உயிர்ப்பும் உயிர் தெழுதலும், ஆமாம், அது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டும் ஒன்று தானா, இல்லை அது வித்தியாசமான ஒரு கருத்துக்களா, ஓகே, எப்படி என்பதை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது ஆழமாக இருக்கும். ஓகே, இதை ஒரு எளிமையாக அந்த வார்த்தையிலே நம்ம புரிஞ்சுக்கலாம். உயிர்ப்பு என்பது ஒரு கான்செப்ட், உயிர் தெழுதல் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். உதாரணமாக பாருங்கள், உயிர் தெழுதல் அப்படின்றது இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. இயேசு தந்தைக்கு கொடுத்த ஒரு அர்ப்பணிப்பு காணிக்கை அவருடைய இறப்பு. அவர் கரங்களையும் விரித்து தந்தையினுடைய திட்டத்தை ஏற்று சிலுவையிலே மரித்தார் என்பது இயேசு கடவுள் தந்தைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பண காணிக்கை. ஆனால் தந்தை கடவுள் இயேசுவினுடைய அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டவர் அந்த மகனுக்குரிய மகிமையை கொடுக்கின்றார். எனவே உயிர்த்தெழுதல் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்ச்சியை அவர்தான் நடத்துகிறார். ஆண்டவர் இயேசுவை அவர் மீண்டுமாக உயிர் பெற்றெழச் செய்கின்றார். அப்போ உயிர்த்தெழுதல் அப்படின்றது இறைவன் மகனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருளாக, ஆசிராக, ஒரு அங்கீகாரமாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இப்போ ஃபாதர் உயிர்ப்பு அப்படின்னா என்ன? உயிர்ப்பு என்பது ஒரு கான்செப்ட், உயிர்ப்பு என்பது ஒரு இலக்கு, உயிர்ப்பு என்பது நம்முடைய நம்பிக்கை. அதுதான். அப்போ இறந்த பிறகு என்ன நடக்கும்? உயிர்ப்பு நடக்கும். எனவே எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம்? இறப்பின் வழியாக உயிர்ப்பை நாம் அடைவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த உயிர்ப்பு எங்கே நடந்தது? கல்வாரியில் நடந்தது, இயேசு ஆண்டவரில் நடந்தது. வெற்றுக்கல்லறையிலே இந்த உயிர்ப்பு என்பது நிரூபிக்கப்பட்டது. உயிர்ப்பு என்பது ஒரு கொள்கை, உயிர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கை, உயிர்ப்பு என்பது நமது இலக்கு. ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது the action which had happened, taken place in Jesus Christ. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? நானே உயிர்த்தெழுதலும். அப்போ உயிர்த்தெழுதல் அப்படின்ற பொழுது it has happened in Jesus Christ. The action took place in Jesus Christ. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே அப்படின்னு சொல்கிறார். அதை நான் பிறகு கூட உங்களுக்கு நான் அதை உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே ஏன் சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அப்போ ஃபாதர் கேட்டது நல்ல அருமையான ஒரு இது. ஏன்னா நம்ம தலைப்பு அதுதான், உயிர்ப்பும் உயிர்த்தெழுதலும் அப்படின்னு. உயிர்ப்பு ஒரு கான்செப்ட், உயிர்த்தெழுதல் இட்ஸ் an action that has taken place in Jesus Christ. தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க தந்தையே, ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஃபாதர், நம்மளுடைய கிறிஸ்து ஆண்டவர் உயிர்த்த பின் 40 நாட்கள் எல்லாருக்கும் அங்கங்கே காட்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். அது என்ன கணக்கு ஃபாதர்? 40 நாள் அந்த காட்சி கொடுத்ததுக்கு வேற ஏதாவது விளக்கம் இருக்குதுங்களா? ஒரு அருமையான ஒரு கேள்விதான். 40 என்பது 40 நாள் என்பது ஒரு குறிப்பிட்டு ஒரு சொல்ல முடியாது. உயிர்த்தெழுந்து ஆண்டவர் சில நாட்கள் இருந்தார். ஏன்னா இதுக்கு முன்பாக நாங்கள் பார்க்கிறோம் 40 நாட்கள் ஆண்டவர் ஜெபத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம், நோன்பு இருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இது 40 என்பது ஒரு விவிலிய அறிஞர்கள் கூறுகின்ற ஒரு நாட்களாக இருக்கிறது. ஆனால் அந்த 40 நாட்கள் தான் இருந்தார் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் இந்த 40 நாட்கள் காட்சி கொடுத்தார் என்று சொல்கிறீங்க. ஏன் அந்த சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கும்போது இந்த பணி வாழ்க்கையில் இந்த 3 ஆண்டுகள் பணிவாழ்வில் இருக்கிற பொழுது சீடர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் சென்ற இடங்களெல்லாம் அந்த சீடர்கள் சென்றார்கள். அவர் நற்செய்தி அறிவித்ததை உள்வாங்கி கொண்டார்கள். அவர் செய்த புதுமைகளை கண்ணால் கண்டு முழுமையாக அதையும் உள்வாங்கி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது
இந்த இயேசு கிறிஸ்துவிலே வாழ்வு இருக்கிறது, உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. எனவே இவரோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கு இவர் நீடித்து நம்மளோடு கடைசி வரைக்கும் இருப்பார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3வது நாள் நான் கட்டி எழுப்புவேன் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தையை அவர்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள. அதனால தான் அவர் இயேசு இறந்த உடனே, அவர் புதைக்கப்பட்ட உடனே என்ன நினச்சாங்கன்னா, இவங்க எல்லாம் நினச்சது, இந்த சீடர்கள் எல்லாம், இனிமேல் நமக்கு வாழ்வு இல்லை, இது வரைக்கும் நம்முடைய அந்த பழைய தொழில்கள் எல்லாம், இந்த மீன்பிடி தொழிலெல்லாம் விட்டுட்டு இயேசுவை நம்பி வந்தோம், இன்றைக்கி இவர் நம்மளை வழிநடத்துவார், நமக்கு வாழ்வு கொடுப்பார்னு நினச்சோம், ஆனால் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி போயிட்டார். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய பழைய வாழ்க்கையை நோக்கி போனாங்க. அந்த படகையும் கடலையும் அந்த வலைகளையும் மீன்பிடி தொழில் நோக்கி போனாங்க. ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை அவர்களுக்கு இருந்தது. எனவே அந்த முதல்ல இயேசு ஆண்டவர் உயர்த்தது, அவர்களுக்கு காட்சி கொடுப்பது எதுனா, அவருடைய குழப்பமான அந்த ஒரு மனநிலையை போக்கணும், அந்த ஐயப்பாடை போக்க வேண்டும் என்பதற்காக காட்சி கொடுத்து அவர்களுடைய ஐயப்பாடில் போக்குவது தான் சொன்னார். இதோ என்னுடைய கைகளும் என்னுடைய விழாமல் இருக்க, நீங்கள் தொட்டு பாருங்கள், நான் உயிர்த்து இருக்கிறேன், உங்களுடைய மனதில் அந்த குழப்பம் வேண்டாம் அப்படின்னு. ரெண்டாவது அந்த அமைதி இல்லாமல் அவங்களுடைய உள்ளம் இருக்கிறது, அவங்களுடைய மனநிலை. ஏனென்றால் இவ்வளோ நாள் இருந்தார், இப்படிப்பட்ட அதிசயங்களை செஞ்சார், உயிர் கொடுத்தார், இறந்து போனவர்களுக்கெல்லாம் பசியார்ந்தவனுக்கு உணவு கொடுத்தார், ஆனால் இப்பொழுது இல்லையே என்ற ஒரு கலக்கம், ஒரு அமைதி இல்லாத நிலத்தில் அந்த உள்ளத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அமைதியை கொடுக்குறார், சமாதானத்தை கொடுக்குறார். ஏனென்றால் நீங்கள் உங்களோடு நான் தொடர்ந்து இருக்கிறேன், உங்களை நான் தனியாக விடலை, 3 ஆண்டுகள் கொடுத்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு தான் அமைதியை கொடுத்து, 3வதாக விசுவாசத்தில் அவர்களிருந்து அந்த பணியை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், சாட்சிய வாழ்வுக்காக அழைக்கிறார். இதைத்தான் திருத்தூதர்கள் பணிகள் 1 அதிகாரத்தில் 8வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அது கொஞ்சம் படிங்களேன். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதுக்காகத்தான் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். ஏன்னா 3 ஆண்டுகள் பயிற்சியை கொடுத்திருக்கிறார். அந்த பயிற்சியை முழுமையாக அவர்கள் உள்ளத்தில் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த ரோம ராஜ்யத்தில் எப்படி நம்ம செய்ய போகிறோம் என்ற ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தை போக்குறதுக்காகத்தான் ஆண்டவர் காட்சி கொடுத்து அவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்தி சாட்சிகளாக இருக்க சொன்னார். நான் உங்களோடு இருக்கிறேன், தூய ஆவி உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களோடு இருந்து உங்களை நீங்கள் அந்த என்கிட்ட பெற்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழ்க்கையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சாட்சிய வாழ்வு கொடுத்தார். அதனால தான் சீடர்கள் எல்லாருமே காட்சி கொடுத்து ஆண்டவரை எங்களை திடப்படுத்திய உடனே அவங்க சாட்சியாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா இடங்களையும் சென்று அந்த உயிர்ப்பு செய்தியை, அந்த உண்மை நிலையை மக்களுக்கு அவர்கள் அதற்காகத்தான் இவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார், அவர்களே விசுவாசத்தில் உறுதிப்படுத்த. இந்த செய்தியோட ஒரு சின்ன ஒரு கூடுதலான ஒரு செய்தி என்னன்னாக்கா, சாட்சியம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எதை கண்டீர்களோ, எதை அனுபவித்தீர்களோ அதற்கு நீங்கள் சாட்சியம். அப்போ உயிர் தாண்டவரை இவர்கள் பார்த்தார்களா, உயிர் தாண்டவரை இவர்கள் சந்தித்தார்களா, கேட்டார்களா அப்படின்னா இல்லையே. இல்லை. அப்போ உயிர் தாண்டவரை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் தொடுவதற்கும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த காட்சி. அப்போ இந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் பேசினோம், அவர்களை தொட்டோம், நாங்கள் கண்டதையும் பார்த்ததையும் நாங்கள் கேட்டதையும் தொட்டு அனுபவித்ததையும் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. அப்போ உயிர் தாண்டவரை சந்திப்புகின்ற வாய்ப்பை இந்த காட்சி தான் நமக்கு கொடுக்குது அப்படின்றது கொஞ்சம் சாமியார் சொல்கிறதுல கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி ஃபாதர். நன்றி ஃபாதர். நிஜமாவே இந்த 40 நாள் என்பதை விட ஏன் காட்சி கொடுத்தார் அது முக்கியம், அது விளக்கமாக சொன்னீங்க. இப்போ என்ன எனக்கு ஒன்று டவுட்னா, அது ஒன்று படிக்கிற பாருங்களேன். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்தில் தோமாவிடம் சொல்லுகிறார், 27வது வார்த்தை. பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலையிடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். அப்போ அவருக்கு உடம்பு வச்சு கையை காட்டினார். ஆனால் பூட்டிக்கிற வீட்டுக்குள்ளே எப்படி போனார்? அதாவது அப்போது உயிர்த்தைய எந்த நிலைமையில், அதாவது நம்ம போல ஒரு மனிதனாய் ஒரு உடல் அமைப்பு இருந்தாரா? ஏன்னா தோமாயிடம் சொல்கிறார் கையை விடுன்னு, எம்மாவு சீடரோடு நடந்து வர போகிறார். ஆனால் வீடு பூட்டி இருக்குது, அவர் உங்களுக்கு அமைதி உரித்தாக சொல்கிறார். அப்போ அவரோட உடல் நம்மை போல இருந்துச்சா, இல்லை
தனிப்பட்ட ஒரு நிலைமையில் அவரோட உடல் உயிர் தெரிந்த உடல் காணப்பட்டதா? அதை விளக்குனீங்கன்னா கொஞ்சம். இது விளக்குறது கொஞ்சம் எளிமை, அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைபொருள், மிஸ்டரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். மிஸ்டரி அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கக்கூடியது தான், ஆனால் அதில் மறைந்திருக்கின்ற பொருளை நம்ம கடைசி வரைக்கும் உணர முடியாது. மறைபொருளை நாம் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. உதாரணமாக கடவுளை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கடவுள் இருக்கிறார் என்பது உணர முடியுது, ஆனால் கடவுள் எங்கே நம்ம காட்டுறது? காற்று. இப்போ இந்த இடத்துல காற்று இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. எல்லாம் நம்ம சுவாசிக்கவே முடியாது. காற்றை எங்கே பார்க்கறது? பிடிக்கிறது முடியாது. அதுதான் மறைந்திருக்கின்ற ஒன்று, ஆனால் இருக்கின்ற ஒன்று. அது போன்று தான் இயேசுவினுடைய உயிர்ப்பும் நற்கருணை. அப்படி தான் சாதாரண ஒரு எளிய அப்பம், ஆமாம், சாதாரண ஒரு அப்பம், ஒரு ரசம், இது கடவுளுடைய உடலாம் ரத்தமாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாறுது, அது ஒரு மறைபொருள். அதை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்கிறோம். இல்லைன்னா நம்மளை போல் ஒரு பைத்தியக்காரன் எவனுமே இருக்க மாட்டான். இது கடவுளுடைய உடல் அப்படின்னு நம்ம நம்பாமல் வாங்குகிறோம். அதுக்காக தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் திருப்பலியில், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தயவுசெய்து தகுதி உள்ளவர்கள் வாங்க, மற்றவங்க வராதிங்க. ஏன்னால் இது கிறிஸ்துவின் திருவுடல் என்று நாம் நம்புகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அதை நம்பாதவர்கள் பெற்றுக்கொள்வதிலே எந்த ஒரு அர்த்தமும் எந்த ஒரு மீனிங்கும் இல்லை. அப்படின்றதுனால தான் நம்ம இதை தெரிவிக்கிறோம். ஆனால் ஒரு சில சாமியார்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் டு தி அதர் பீப்புள், ரிலீஜியஸ் பீப்புள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு டிஸ்ரெஸ்பெக்டும் கிடையாது. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக நம்ம சொல்லித்தான் ஆகணும். இப்போ நம்ம பசிலிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஆரையும் குறையும் பாதியும் போட்டதும் போடாதுமா எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் கண்டுக்காமல் தான் இருக்கிறோம். அன்றைக்கு கூட ஒரு சகோதரியை பார்த்தேன், ஒரு பொண்ணை பார்த்தேன், அது ரவுண்டு தான் போட்டுன்னு வந்துச்சு. நான் சொன்னேன், திஸ் இஸ் த வே யூ கம் டு த சர்ச் அப்படின்னு. ஓய் ஆச்சா போச்சான்னு உடனே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிக்கிறாங்க. ஏன் நாங்கள் பெண்கள் வரக்கூடாதா? பெண்கள் அடிமைப்படுத்துறீங்களா? பெண்களை கொடுமைப்படுத்துறீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் ஒன்றை குடும்பம், நீ யார் நான் யார்? உன்னையா நான் கொடுமை பண்ணணும், உன்னையா நான் அடிமையாக நினைக்கணும்? ஒரு சாதாரண டீசன்சி. ஈவன் ஆண்களுக்கு கூட நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டுன்னு வராதிங்க. இது ஒரு நல்ல ஒரு அக்கேஷனாகவும் தயவுசெய்து நீங்கள் எடுத்துக்கங்க. திருப்பலிக்கு வரீங்க, ஆலயத்திற்கு வரீங்க அப்படின்னா அந்த ஒரு டெக்கோரம், டீசன்சி, அந்த ஒரு இதோடு நீங்கள் வாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆண்டவருடைய இடத்துக்கு வரீங்க, அட்லீஸ்ட் ஒரு பேண்ட் ஷர்ட்டு, சாதாரண ஒரு உடையில் வாங்கலேன். ஏன் வானான்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அதை நம்ம கொஞ்சம் பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்கிறது நல்லது. குறிப்பாக நம்ம பெண்களும் தயவுசெய்து இதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லது என்று நினைக்கின்றேன். அது போன்ற ஒரு பெரிய இடத்துல, ஒரு பசிலிக்கா போன்ற இடத்துலலாம் நீங்கள் வாங்க. உங்களை நான் வரவேனான்னு சொல்ல, பீச்சில் நீங்கள் ஆட்டம் போடுற மாதிரி ஆலயத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சுத்தமாகவே உங்களுக்கு துணி வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். இப்போ பஸ்கால் கேட்டாங்க, இயேசு ஆண்டவர் உயிர்த்த பிறகு அவர் திடீர்னு பூட்டிய அறைக்குள்ளே வரார். அவர் எப்படி வர முடியும்? அவர் எம்மாவூர் சீடர்களோடு நடந்தார், அது பரவாயில்ல, அது வெளியில் அவுட்டரில். ஆனால் பூட்டிய அறைக்குள் எப்படி வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. இதில் தான் நம்ம அந்த உயிர்த்தெழுதல், உயிர் பெற்று எழுதல் அல்லது உயிர்த்த பிறகு என்ற அந்த ஒரு கருத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சேம் பட் அட் த சேம் டைம் நாட் சேம். இதுதான், அதே தான் இருந்தாலும் அதே சமயத்தில் அது இல்லை தான். இதை எப்படி நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சிறிய விதை இருக்கிறது, நான் சொல்லலை, பவுலடியார் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு ஓமை, ஒரு ஒப்புமை என்னென்னா, ஒரு விதை இருக்கிறது. அந்த விதையை நீங்கள் நிலத்தில் போடுறீங்க, அந்த விதை முளைத்து எழுகிறது. இப்போ அந்த விதை எங்கே இருக்குது? அந்த மரத்தில் இருக்குதா இல்லையா? அந்த மரத்தில் இருக்குதா இல்லையா? அந்த விதை மரத்தில் இருக்குதா இல்லையா? ரைட்டு. அந்த விதை எங்கே இருக்குன்னு காட்டுங்க. காட்ட முடியாது. ஆனால் விதை இருக்குதா? இருக்குது. அந்த விதை வளர்ந்து தானே செடியாக முளைஞ்சிருக்கு. அப்போ அந்த செடியில் விதை இருக்குது, ஆனால் விதையை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ விதை தான் செடி, அந்த விதை அந்த செடியில் நம்ம காண முடியாது. உயிர்த்த ஆண்டவர் தான் அந்த விதை, ஆனால் அந்த விதையை, அந்த உயிர்த்த ஆண்டவரை அந்த செடியிலே பார்க்க முடியாது. செடி என்பது வேற ஒரு உருவம் பெற்றுவிட்டது. இதை நீங்கள் அப்படியே ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், சேம் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் மதலேன் மரியாள் கண்டுக்கல, எம்மாவு சீடர்கள் கண்டுக்கல, யாருமே அவங்கள யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஐயோ பூதன்னு அலறாங்க எல்லாம். எனவே
இந்த சமயத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த ஒரு சதை கொண்ட உடல் என்பது மகிமையான மகிமைப்படுத்தப்பட்ட உடலாக மாறி இருக்கிறது. குளோரிஃபைடு பாடி என்று தியாலஜியில் இறையியல் சொல்கிறாங்க. குளோரிஃபைடு பாடி அப்படின்னா மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு உடலாக இது இருக்கிறது. எனவே அந்த ஃபிசிக்கல் பாடி அப்படின்றது இந்த சதை, இந்த உடல் கொண்ட இந்த ஒரு நிலை என்பது மாற்று உரு பெறுகிறது, மறு உரு பெறுகிறது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் மாற்று உரு பெற்றதுனால வேறு ஒரு ஆளாக மாறிடுறாங்களா, வேறு ஒரு நபராக மாறிடுறாங்களா அப்படின்லாம் இல்லை. ஃபிசிக்கல் பாடி மாறினாலும் கூட இது அதே ஒரு தொடர்ச்சியான ஒரு இதையும் நாம் அங்கே பார்க்கின்றோம். அதனால தான் மரியா என்று அழைக்கின்றார், ரபுனி என்று அழைக்கின்றார், சீடர்களை பார்த்து தோமா என்று அழைக்கின்றார். எனக்கு இதை கொண்டு வாங்க, அங்கே பண்ணுங்க, எதை செஞ்சு, எல்லாத்தையும் கேட்குறார். அப்போ அந்த பழைய உறவினுடைய ஒரு தொடர்ச்சி இல்லைன்னா அவர் கேட்பாரா? இல்லை. அதே சமயத்தில் ஆண்டவரை அவங்கள கண்டுக்கல. அப்போ கண்டுக்கலன்றதுனால அந்த ஃபிசிக்கல் பாடி என்பது தொடர்ச்சியாக இல்லை. மகிமைப்படுத்தப்பட்ட உடலுக்கு இப்போ என்னன்னா, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், காலம், நேரம், இதெல்லாம் மகிமைப்படுத்தப்பட்ட உடலுக்கு இல்லை. இதையெல்லாம் தாண்டி அப்பாற்பட்ட வகையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ வானதூதர்களுக்கு ஒரு இடம் தேவையா? தேவையில்லையே. வானதூதர்களுக்கு ஒரு நேரம் தேவையா? தேவையில்லையே. அதை போன்று மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு உடலுக்கு பூட்டி இருக்கின்ற அறைக்குள் உள்ளே வருவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு இந்த இந்த பூட்டி இருந்த அறைக்குள் வந்தார். அதே சமயத்தில் அவருக்கு உடல் என்பது மகிமைப்படுத்தப்பட்ட உடலாக இருந்தாலும் அவர் ஒரு ஃபேண்டம், பூதம் இல்லை. பூதம் என்பதற்கு என்ன இருக்காது? உடல் இருக்காது, எலும்பு இருக்காது, பேச முடியாது, அது மாதிரி இருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு உடல் இருந்தது, எலும்பு. பாருங்க, அவருடைய உடலும் எலும்பும் என்று அவரே சொல்கின்றார். உண்மையான மனிதனாக அவர் அங்கே தோன்றினார். எனவே அவர் ஒரு ஆவி, ஒரு பூதம் அப்படி இல்லை. அதே சமயத்தில் அவருக்கு இந்த உடல் கொண்ட ஒரு உருவமும் இல்லை. எனவே மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு உடலாக அவர் கொண்டிருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே சமயத்தில் த கண்டினியூட்டி இருக்கு, தொடர்ச்சி இருக்கிறது. அதனால தான் பாருங்க, மீன்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பிறகு என்னுடைய காயங்களை பாருங்கள் என்று சொல்கின்றார். எனவே தொடலாம், பேசலாம், கேட்கலாம், அவரோடு சேர்ந்து உண்ணலாம் என்ற ஒரு தொடர்ச்சியை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு என்பதன் பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் மகிமையான மகிமைப்படுத்தப்பட்ட உடலாக இருந்ததனால், பஸ்கால் கேட்ட மாதிரி அந்த மூடி இருந்த அறைக்குள் அவரால் வர முடிந்தது. அதே ஆண்டவர் இயேசு தான் மாறுபட்ட விதத்திலே அவர் இருக்கின்றார். எனவே தான் மரியம் அதனால் அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆண்டவராக வெளிப்படுத்துகிறார், ஆண்டவராக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் தாமாக தம்மை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய சொந்த அறிவினால் கடவுளை ஒரு காலமும் கண்டறிய முடியாது. கடவுள் வெளிப்படுத்தினால் ஒழிய, ஒரே கடவுள் 3 ஆட்கள், எந்த லேபரேட்டரியில் நம்ம போய் சயின்ஸு நம்ம வேதியியல் இது வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்? இல்லை, கடவுளாக வெளிப்படுத்துகிறார். இது என் உடல், இது என் ரத்தம், கடவுளாக வெளிப்படுத்துகிறார். உயிர்த்த ஆண்டவரும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அஞ்சாதீர்கள், நான் தான் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். எனவே இறைவனுடைய வெளிப்படுத்துதலால் தான் உயிர்த்த ஆண்டவரை நாம் கண்டுகொள்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் மாற்று உரு, வேறு ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு உடலை கொண்டிருப்பதனால் தான் இது சாத்தியம், இதுதான் நிகழ்ந்தது என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி ஃபாதர். இதை ஒட்டி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இப்போ இந்த மகிமைப்படுத்தப்பட்ட உடலுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஃபாதர். என் டவுட் என்னென்னா ஃபாதர், கடவுளை நம்ம கல்லறையில் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் அடக்கம் பண்ணாங்க. அப்போது மதலின் மரியாள் பார்க்கும்போது அவங்க இந்த கல்லறை உள்ள அந்த கல்லை திறந்த உடனே அவரோட கால் மாட்டில் ஒருத்தரும் தலைமாட்டில் ஒருத்தரும் 2 வானதூதர்களை பார்த்ததா சொன்னாங்க. பாடி தான் அங்கே இல்லையே ஃபாதர், அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். அது எனக்கு கொஞ்சம் விளக்க சொல்கிறீங்களா? இயேசு உயிர்த்து விட்டார் அப்படின்றதுக்கு ஒரே அத்தாட்சி, முதல் அத்தாட்சி யாருன்னாக்கா, எதுனாக்கா, வெற்று கல்லறை. வெற்று கல்லறை. அந்த வெற்று கல்லறையில் என்ன இருந்தது அப்படின்னாக்கா, துணிகள் இருந்தது.
அந்த துணிகள் அந்த அவரை சுற்றிய அந்த துண்டு மடித்து அழகாக வைக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த துணிகள் அதற்கு அவர் அங்கே இல்லை, அவர் வெளியே போயிட்டார், அந்த துண்டு துணியெல்லாம் அங்கே விட்டுட்டார். அப்போ அந்த உடல் மட்டும் உயிர்த்து விட்டது என்பதற்கு நாம் ஒரு அறுதியாக அந்த ஒரு நிரூபணமாக அந்த வெற்றுக்கல்லறை நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தலைமாட்டில் கால் மாட்டில், காலில் ஒரு ஆள், இங்கே தலையில் ஒரு ஆள், வானதூதர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறது. பார்த்துங்க, முதல்ல வானதூதர்களை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. வானதூதர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது, நல்ல அருவிகள். அந்த செய்தியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அவ்வளோதான். அந்த செய்திகள் என்பது என்னவென்றால், உயிர்த்தவரை ஏன் இங்கே தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை. அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ். ஹீ இஸ் நாட் ஹியர். இது ரொம்ப அற்புதமாக அந்த ஈஸ்டர் பெருவிழாவில் கூட இந்த மறைவுரையில் சொன்னேன். எத்தனையோ கல்லறையில் போய் நம்ம பார்க்குறோம், சமாதிகளை பார்க்குறோம். கலைஞர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, அண்ணா சமாதி எல்லாம் பார்க்குறோம். அப்புறம் பெரிய பெரிய இடங்களில் ராயப்பர் கல்லறை, பவுலடியார் கல்லறை, இங்கெல்லாம் அவங்கள அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்கு தானே போய் பார்க்குறோம். ஆனால் ஒரு இடத்துல மட்டும்தான் அடக்கம் செஞ்சாங்க, ஆனால் ஆளை காணோம். வெற்றுக்கல்லறையை ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம இன்னும் சந்திக்கிறோம். லட்சோப லட்ச மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் அதிகமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா இயேசுனுடைய கல்லறை ஜெருசலேமில். அது ஒரு சின்ன இடம், குடிச்சிக்கிட்டு தான் அங்கே உள்ளே போகணும். அப்படியே தடுமாறி குடிச்சிக்கிட்டு போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். ஒரு கல் மட்டும்தான் இருக்கும், அவர் படுத்து உறங்கிய அந்த கல். அவ்வளோ சின்ன ஒரு இடம். அதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஹீ இஸ் நாட் ஹியர். நாம் அவரை தான் தேடி போகிறோம், ஆனால் ஹீ இஸ் நாட் ஹியர் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ வெற்று கல்லறை என்பது தான் முதல் சாட்சி. அதனால தான் பாருங்கள், அவரை திருடிட்டு போயிட்டானுன்னு கதையை விட்டானுங்க. திருடிட்டு போயிட்டான் அப்படின்னாக்கா, அப்போ அந்த உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இவ்வளோ நாளும் ஆயிடுச்சு, 2024 வருஷமாக ஆகிப்போச்சு அந்த உடலை கண்டுபிடிச்சி கொண்டாடுறதுக்கு. ரோமை படை வீரர்கள் 14 பேர் இருந்த ஒரு படை வீரர் குழு அது. அந்த ரோமை படை வீரர்கள்லாம் ஏமாத்திட்டு இந்த கோழைங்க 5 நடுங்கி ஒளிஞ்சு கிடந்த இந்த திருத்துதர்கள் போய் தூக்கிட்டு வந்துடுறாங்களா? எப்படிலாம் சாத்தியம்? பொருந்தினாலும் பொருந்தி போய் புழுவணும்னா இந்த மாதிரி பொய்யை இது வரைக்கும் எவருமே சொன்னது கிடையாது. இன்றைக்கும் அந்த பொய் வழக்கில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக வெற்று கல்லறை, இந்த வெற்று கல்லறையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட செய்தி என்னவென்று சொன்னால், ஹீ இஸ் நாட் ஹியர், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்து விட்டார். அவர் உயிர்த்து விட்டார் என்பதற்கு இந்த 2 அடையாளங்களும் உண்டு என்பதைத்தான் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே கால் மாட்டில் தலைமாட்டில் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அங்கே படுத்திருந்தார், அந்த 2 பேரும் அந்த காலையும் தலையும் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சாமி, நீங்கள் இப்போ சொன்னீங்க இயேசுனுடைய அந்த உயிர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது க்ளோரிஃபைட் பாடி, மகிமைப்படுத்தப்பட்ட உடல் அப்படின்னு சொன்னீங்க. மிக ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அதே நேரத்தில் நற்செய்தியில் பார்க்கும் பொழுது லாசர் உயிர் பெற்றிருந்தார், இயேசுவும் உயிர்த்தார் அப்படின்னு ஒரு இருக்குது சாமி. அது எப்படி நாங்கள் புரிஞ்சிக்கிறது? அது ஏன்னா நிறைய மக்களுடைய உள்ளத்தில் இந்த ஒரு இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இதை கொஞ்சம் நீங்கள் விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு குழப்பம் என்றதை விட ஒரு புரியாத நிலை நமக்கு இருக்கலாம், ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கலாம். ரொம்ப எளிமையாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, லாசர் உயிர் தெழுந்ததற்கும் உயிர் பெற்று வந்ததற்கும் ஆண்டவர் இயேசு உயிர்த்ததற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உயிர் தெழுதல், உயிர் பெற்று வருதல் அப்படின்னு. இதுதான் ஆங்கில வார்த்தைகளில் ரெசூரெக்ஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இயேசு ரெசூரெக்ஷன், அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் லாசர் உயிர் பெற்று வந்தார், ரெசூசிட்டேஷன் அப்படின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஒரு டீப் ஸ்லீப், ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனை மீண்டுமாக நாம் உலகத்திற்கு கொண்டு வருகிறோம் என்பதுதான் ரெசூசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. உதாரணமாக எனக்கு உடனே இப்போ தான் ஞாபகம் வருது, நாங்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற பொழுது கடலூர் சென்ட் ஜோசப்ஸ் மஞ்சக்குப்பம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அது எங்களுடைய ஆல்மா மாத்தர், 9 வருஷம் நான் அங்கே படித்தேன். அப்பொழுது லீவெலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அரையாண்டு லீவு, முழு ஆண்டு லீவுக்கு தான் வீட்டுக்கு போகலாம்.
காலாண்டு லீவுக்கெலாம் போக முடியாது. அப்போல்லாம் அந்த அரையாண்டு முழாண்டு லீவுக்கு போகும்போது அந்த பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போவோம். எவ்வளோ மகிழ்ச்சி! 1 மாதம் லீவு, 2 மாதம் லீவு, சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒரு முறை யாராவது இறக்க மாட்டாங்களா, எவனா செத்தா நம்மளுக்கு ஒரு லீவு கிடைக்குமே அப்படிலாம் நினச்ச காலம்லாம் உண்டு. அந்த சமயத்தில் ஜெகஜீவன் ராம், நம்முடைய துணை பிரதம மந்திரி, இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வானொலியில் வந்தது. அப்போல்லாம் தொலைக்காட்சியெலாம் இல்லை, வானொலியில் வந்தது. அந்த வானொலி செய்தியை கேட்டவுடனே எல்லாருக்கும் சந்தோஷம். ஆகா, இன்றைக்கி லீவு நம்மளுக்கு அப்படின்னு. யார் செத்தா என்ன பொழைச்சா என்ன அப்படின்னு நினச்சோம். அசம்பிளிக்கும் ஃபாதர் எம் பீட்டர் என்ன இருக்கிறார் எம் ஹவுஸில், அவர் தான் வந்தார். வந்து அவர் சொல்ல வேண்டிய செய்திகளை சொன்னார். அது முடித்துட்டு இந்த மாதிரி துணை பிரதம மந்திரி இறந்து போய்விட்டார் ஜெகஜீவன் ராம், எனவே உங்களுக்கு இன்றைக்கு விடுமுறை, 1 நிமிடம் மௌனம் காப்போம். மௌனம் எவன் காத்தான்? மகிழ்ச்சியாக இருந்தோம். அப்புறம் உடனே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமைதியாக போக வேண்டும். நாங்கள் அமைதியாக எங்களுடைய விடுதிக்கு தான் நாங்கள் போகணும், போர்டிங்க்கு தான் போகணும். மற்ற பசங்க வீட்டுக்கு போவாங்க. அப்படி வீட்டுக்கு போன பசங்களை மெயின் கேட்டில் நிறுத்திட்டாங்க சாமி. மெயின் கேட்டில் நிறுத்திட்டாங்க. திருப்பி வாட்ச்மேன் கதவை பூட்டிட்டார். எல்லாம் கிளாஸுக்கு போங்க அப்படின்ட்டார். யோ, பிரின்சிபாலே லீவ் விட்டார், நீ என்ன மூடி வச்சுருக்கிற? வாட்ச்மேன்ட்ட வாக்கு பார்த்தாங்க. அவர் செத்தவர் பொழைச்சிட்டாராம், போய் சேருங்கப்பா எல்லாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள்லாம் திருப்பியும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து விட்டது. என்னன்னா, அவருடைய இதயம் நின்று விட்டது, ஃபங்க்ஷன் ஆகலை. அதை நல்லா ப்ரெஷர் பண்ணி அந்த ப்ரெஷர் கொடுத்ததில் இதயம் மீண்டுமாக அவருக்கு வேலை செய்ய ஆரம்பித்து அவர் இப்பொழுது ஓரளவுக்கு ஒரு தேறிய நிலைக்கு வந்து விட்டார் அப்படின்னு செய்தி வந்தது. இதுக்கு தான் ரெசூசிட்டேஷன் அப்படின்னு பேர். ஆக ஆல்மோஸ்ட் டெட், இறந்து போய்விட்டார்கள், ஆனால் அவர்கள் மீண்டுமாக அந்த உயிர் பெற்று வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இயேசு ஆண்டவர் அப்படி அல்ல. இயேசு ஆண்டவர் முழுமையாக இறந்து விட்டார் என்பதற்கு அந்த ஈட்டியால் அவருடைய விலாவை ஊடுருடைய அந்த படைவீரனே சாட்சியாக இருந்தான். இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. அவர் முன்னமே அவர் இறந்து போயிருந்ததனால் அவருடைய காலை அவர்கள் முறிக்கவில்லை. மற்ற 2 பேர் காலையும் முறித்து அவருடைய இறப்பை துரிதப்படுத்தினார்கள். ஆனால் இவருடைய இறப்பை அவர்கள் துரிதப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர் முன்னாடியே இறந்து விட்டார். கண்டிப்பாக அவர் முழுமையாக இறந்து விட்டார். இறந்து விட்ட அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மையைத்தான் இயேசுவிலே பார்க்கின்றோம். ஆனால் லாசருடைய அந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், லாசரும் இறந்து 4 நாள் ஆகிவிட்டது, நாற்றமடிக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. மார்த்தாவிடம் சொல்றார், பயப்படாத, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுனார், லாசரே வெளியே வா என்று அழைக்கின்றார். இயேசுநாதரை யாராவது இயேசுநாதரே வெளியே வா அப்படின்னு சொன்னாங்களா? இல்லையே, இல்லையே. அப்போ கூடியிருக்கின்ற மக்கள் பொருட்டு நான் இதை சொல்லுகிறேன். அப்போ மக்களுடைய அந்த விசுவாசத்தின் நம்பிக்கைக்கு ஆதாரமாக அவர்களுடைய எதிர்பார்ப்பை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக என்னென்ன குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு, முடவனுக்கு நடக்க செய்தாரு, இறந்த இவனை உயிர்ப்பிக்க இவரால் முடியவில்லையா, காப்பாற்ற முடியவில்லையா, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் கேட்ட பிறகு தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார், இவர்களின் பொருட்டு தந்தையே நான் இதை செய்கிறேன், லாசரே வெளியே வா அப்படின்னு சொல்லி லாசர் வெளியே வந்தார். லாசர் வெளியே வந்த பிறகு அவருடைய உடலை சுற்றி என்ன இருந்தது? துணி. அவருடைய உடலை சுற்றி இருந்த துணி என்பது இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு அவருடைய உடம்புல என்ன இருந்தது? துணி நிச்சயமா இல்லையே. துணி எங்க இருந்தது? கல்லறையிலே இருந்தது. ஆக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது டெஃபினேட்டிவ் பிரேக்கப் ஃப்ரம் தி எர்த்லி லைஃப். ஆனால் லாசருடைய உயிர்த்து வருதல் என்பது அந்த கட்டுகளோடு வருகின்றார். கட்டவிழ்த்து போக விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ லாசர் மீண்டும் இறந்தாரா? கண்டிப்பாக இறந்தார். ஆனால் இயேசு மீண்டும் இறந்தாரா? ஒரே ஒரு முறைதான் அவர் இறந்து உயிர்த்தெழுந்தார். என்றைக்கும் உயிர்த்த ஆண்டவராக அவர் இருக்கின்றார். எனவே இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கும் இந்த லாசர் உயிர் பெற்று வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. லாசர் மட்டுமல்ல, யாயிர் மகள் படுத்து கிடக்கிறாங்க, தாலிட்டாக்கும் அப்படின்னு கையை பிடிச்சி அவர் தூக்கி விடுறார். எல்லாரும் செத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? தூக்கி எழுப்புகின்றார். நம்முடைய பேராயர் அவர் செத்துட்டாருன்னு தானே இருந்துச்சாங்க. கடவுள் பாருங்க எப்படி அவர் பெரிய ஒரு உயிர் பெற்ற விழுந்த ஒரு அனுபவத்தை தான் அவர் பெற்று வந்திருக்கிறாரு.
அவருடைய உடம்புல எல்லாம் ஒடுங்கி போன, எல்லாம் நொறுங்கி போன வகையில் தானே அவர் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஒரு இதிலேருந்து அவர் மறு வாழ்வு பெற்றவராக நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை எனக்கு ஒரு மறுபிறவி ஃபாதர், நான் மீண்டுமாக உயிர் பெற்று வந்ததாக நான் நினைக்கிறேன் ஃபாதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெசுசிட்டேஷன், அவர்கள் மறுபிறவியாக பிறந்திருக்கிறார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. மீண்டும் அந்த பழைய நிலைக்கு அவர் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு முறை இறந்து அவர் உயிர்த்து வாழ்கின்ற இறைவனாக அவர் இருக்கின்றார். அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த விதவையினுடைய மகன் பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க, நயன் ஊர். அப்போ ஆண்டவர் இயேசு அந்த பிள்ளையை தொட்டு, அந்த மகனை தொட்டு உயிர்ப்பித்து கொடுக்கின்றார். அப்போ அந்த பிள்ளையை திருப்பி செத்தானா? செத்தான். ஏனென்றால் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்கின்ற கடவுள் அல்ல, எல்லாம் மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் கடவுளும் மனிதனமாக இருந்து மீண்டுமாக அவர் இறக்க வேண்டிய நிலை இல்லாது உயிர்த்த கடவுளாக கடைசி வரைக்கும் அவர் இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே லாசர், நயின் நகரத்து அந்த விதவி மகன் மற்றும் யாயருடைய மகள், இவங்களுடைய அந்த உயிர்த்து வருதல், உயிர் பெற்று வருதல், மீண்டும் வருதல் என்பதற்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இரண்டும் ஒன்று அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி ஃபாதர். இன்னொரு இப்போ இயேசு வாழ்ந்த 33 வருஷமும் உலகம் அவர் எப்படி இருந்துச்சுன்னா, மத்தேயில எழுதியிருக்கிறார், மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வார்த்தை, இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியாள் என்பவர் தானே. உலகம் அவரை ஒரு மனுஷன் அப்படிதான் இருக்குது. கண்டிப்பா. ஆனால் ரோமர் எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 4வது வார்த்தையில் பவுலடியார் எழுதியிருக்கிறார், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர்த்தெழுதலால் இந்த உண்மை நிலை நாட்டப்பட்டது. வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர்த்தெழுதலால் இந்த உண்மை நிலை நாட்டப்பட்டது. அப்போ இருக்க மனுஷன் சொன்னாங்க, உயிர்த்தெழுதல்னா இறைமகன் என்று சொல்றாங்க. அது அதை பற்றி விளக்குனீங்கன்னா கரெக்டா? இப்போ அவர் உயிராக இருக்கும் பொழுதே இறைமகன் என்பதை சொன்னாங்க, கடவுளின் மகன் என்று உயிராக இருக்கும் பொழுதே சொன்னாங்க. உயிர்த்த பிறகு அவரை எப்படி அடையாளம் காட்டினார்கள், அவருக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள், அவர் எப்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த இயேசுவை போலவே உயிர்த்த கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியாது. உலகத்தில் வாழ்ந்த அந்த கிறிஸ்துவை போலவே நாம், இயேசுவை போலவே நாம் உயிர்த்த ஆண்டவரை, உயிர்த்த கிறிஸ்துவை பார்க்க முடியாது. பேசிக் டிஃப்ரென்ஸ் வார்த்தையிலே பாருங்கள். நாசரேத்தூர் இயேசு, அவர் தான் அந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த மகன், மனிதன், நாம் பார்த்த கடவுள். ஆனால் உயிர்த்த பிறகு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்று சொன்னால், உயிர்த்த ஆண்டவர், கீரியோஸ், கிரேக்க வார்த்தை கீரியோஸ் அப்படின்ற வார்த்தை. கீரியோஸ் அப்படின்னா ஆண்டவர்னா படைப்பு அனைத்திற்கும் அவர் ஆட்சி செலுத்துகின்றவராக, ஆண்டு நடத்துகின்றவராக இருக்கின்றார். அதான் கீரியோஸ், ஆண்டவர் என்ற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே இரண்டும் ஒன்று அல்ல. இது நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி. இது இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இயேசு ஒரு குறிப்பிட்ட ஒரு குலத்திலே பிறந்தார், யூத குலத்திலே பிறந்தார். ஒரு குறிப்பிட்ட பெற்றோருக்கு மகனாக, அன்னை மரியாவுக்கு மகனாக பிறந்தார். வளர்ப்பு தந்தை சூசையப்பனுடைய பாதுகாப்பிலே இருந்தார். அவர் ஒரு மொழி பேசினார். அவருடைய தாய்மொழி அப்படின்னா அரமைக், அப்புறம் எபிரேய மொழி, இது ரெண்டும் தான் அவர் பேசிய மொழி. அப்பொழுது உலக மொழியாக வழக்கில் இருந்தது லத்தீன், அதற்கு முன்பாக கிரேக்கம். இப்போ யோவான் நற்செய்தி கிரேக்க மொழியில் தான் எழுதியிருக்கிறாங்க, அது படித்தவர்களுடைய மொழி. ஆக அவருக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் உண்டு, அவர் நடந்த இடங்கள் எல்லாம் உண்டு, பாலஸ்தீன் அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவருக்கு நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், இந்த நேரம் இடம் இல்லை. இனிமேல் பாலஸ்தீனம், ஜெருசலேமு இதெல்லாம் இல்லை. இனிமேல் அவருக்கு இந்த நேரத்தில் அங்கே இருந்தார், அந்த நேரத்தில் அங்கே இருந்தார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா நேரமும் அவருக்கு ஒன்று தான், எல்லா இடமும் அவருக்கு ஒன்று தான். எனவே தான் பாருங்கள், உயிர்த்த ஆண்டவர் மதலேன் மரியாள் சொல்கிறாரு, நான் உயிர்த்து விட்டேன் என்று என் சீடரிடம் போய் சொல்லு, நான் அவர்களை கலிலேயாவில் சந்திக்க நான் சென்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னாக்கா ஏறக்குறைய ஒரு 2 நாள் கழிச்சு அவர் கலிலே போயிருக்கணும். ஆனால் உடனடியாக அவர் போய் சந்திக்கிறார், உடனடியாக அவர்களுக்கு தோன்றுகிறார். எனவே இந்த இடம் காலம் இரண்டையும் கடந்தவராக
உயிர்த்த கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர். கிறிஸ்து என்பதை முன்னாடியே கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கிரைஸ்ட் அப்படின்னா அனாயிண்டட், அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்ற அர்த்தம். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு என்றால் மீட்பர். அந்த வார்த்தைக்கு பொருள் இயேசு என்றால் மீட்பர். ஏனென்றால் இவர் மெசியா, மீட்க வந்திருக்கிறார். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆண்டவரால் கடவுளால் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர். மூன்றாவது கீரியோஸ், ஆண்டவர் என்று சொன்னால் உயிர்த்த பிறகு படைப்பனைத்திற்கும் இவர் மேலானவராக, பெரிய ஒரு ஆட்சியாளராக இவர் இருக்கின்றார். அந்த 3 வார்த்தையும் 3 பேரையும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு என்பவர் இந்த உலகத்தை சார்ந்தவர், கிறிஸ்து என்பவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆண்டவர் என்பவர் இறந்து உயிர்த்து படைப்பிற்கெல்லாம் மேலானவராக இருக்கின்றார். கொலோசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே பவுலடியார் அழகாக அதை பற்றி சொல்கிறார். அதை கொஞ்சம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல். கட்புலனாகாத கடவுளுடைய சாயல். ஓகே. படைப்பனைத்திலும் தலைப்பேறு. படைப்பனைத்திலும் தலைப்பேறு. எப்ப? உயிர்த்த பிறகு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைவரும், அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன. அப்புறம் சொல்லுங்க. அனைத்தும் அவர் வழியாய் அவருக்கு படைக்கப்பட்டன, அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோர் பாயிண்ட் நம்மளுக்கு. இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். இறந்து உயிர்த்தெழுவோருள் தலைப்பேற. எல்லாத்துக்கும் காரணம் எங்க? பேசிக்கா என்னன்னா அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்ப்பு. அதில் தான் நம்மளுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. இவ்வளவு மகிமையும் மாட்சியும் புகழும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தகுதியான ஒரு நிகழ்வு எதுன்னு சொன்னால் அந்த உயிர்த்தெழுதல், உயிர்ப்பு என்பதாகும். எனவே இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசுவை நாசரேத்தூர் இயேசு என்று சொல்கிறோம். இறந்த பிறகு அந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர் என்று சொல்கின்றோம். அப்போ இறந்த பிறகு அவர் யாராக இருக்கிறாரு? இந்த அண்ட சாசனங்கள் அனைத்திற்கும் அவர் மேலாக இருக்கின்றார். அதனால தான் அவருடைய பெயரை இப்படி நாம் இறையிலே புரிஞ்சு கொள்ளலாம். காஸ்மிக் கிரைஸ்ட். காஸ்மிக், காஸ்மிக்னா காஸ்மோஸ். இந்த அண்ட சாஸ்திரங்கள் அனைத்தையும் தான் காஸ்மோஸ் என்று சொல்கிறோம். காஸ்மிக் கிரைஸ்ட் என்று சொன்னால் இந்த அண்ட சாஸ்திரங்கள் அனைத்திற்கும் அவர் மேலானவராக இருக்கிறார். அவங்க இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், இந்த காடாக இருக்கலாம், அந்த நாடாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் பெரிய ஒரு அரியணையில் வீட்டு இருக்கின்ற ஒரு ஆண்டவராக, அதிபதியாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பஸ்கால் கேட்டது போன்று நாசரேத்தூர் இயேசு ஒரு குறிப்பிட்ட இதை சார்ந்தவர். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு இந்த புவி அனைத்திற்கும் சார்ந்தவர், புவி அனைத்திற்கும் சார்ந்தவர், இந்த காஸ்மோஸுக்கு சொந்தக்காரர், காஸ்மிக் கிரைஸ்டாக அவர் இருக்கின்றார். அதுதான் வத்திக்கான் திருச்சங்கமும் சொல்லுது. மற்ற திருச்சபைகளும் மற்ற மனிதர்களும் இந்த உண்மையின் ஒரு சிறு அளவு, ரேஸ்ன்னு சொல்கிறாங்க, ரேஸ்ன்னா கதிர், ஒரு சிறிய உண்மையை அவர்களும் கொண்டு இருக்கிறார்கள், மற்றவர்களும் கொண்டு இருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் மேலாக இருக்கின்றார். எனவே நாசரேத்தர் என்று சொல்வதை விட இந்த புவி அனைத்திற்கும் அண்ட சாஸ்திரங்களுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். இதுதான் உயிர்த்த பிறகு அவருடைய அடையாளம், அவருடைய பெயர், அவருடைய நாம் புரிந்து கொள்வது. ஃபாதர், அப்படின்னா உயிர்த்த ஆண்டவர் தான் படைப்புகள் அனைத்துக்கும் ஆண்டவர்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆலயத்தில் சிலுவையில் மரித்த மனிதனாக வாழ்ந்த இயேசுவின் திருவுடலை நடுநாயகமாக வச்சுட்டு அதுக்கு கீழே நம்ம திருப்பலிகளாக நிறைவேற்றி வணங்குறோம். அது ஏன் ஃபாதர்? இப்போ நீங்கள் ஆலயம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜெபக்கூடம் என்பதற்கு ஒரு திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஒரு கோவில். ஆலயம் என்பது கூட வடமொழி, அதையும் கூட இப்போ தவிர்த்துட்டாங்க. அதனால் நம்ம புதிய மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னாக்கா, ஒரு வார்த்தை கூட சமஸ்கிருத மூலம் கொண்ட வார்த்தையாக இருக்காது, சமஸ்கிருதம் கலந்த ஒரு வார்த்தையாக இருக்காது. அருமையான தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. முதல்ல எல்லா வார்த்தைகளும் தமிழ் வார்த்தைகளாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால தான் நிறைய பேர் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் இதை பயன்படுத்த மாட்டாங்க, நாம் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த தமிழ் பற்று என்பது விவிலியத்தில் தான் தொடங்குது. நிறைய பேர் இதை புரிஞ்சிக்காம
நாம் என்னமோ தமிழுக்கு எதிராளியாகவும் நாம் என்னமோ இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்தவன மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தவறு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே புலின்னு உட்காந்துருக்கான் பாருங்க. இவனுக்கு வேலையே பொய் சொல்கிறது தான், இவனுக்கு வேலையே பொய் சொல்கிறது தான். திருக்குறள் எங்கேருந்து வந்தது? தேவையா இதெல்லாம் நம்மளுக்கு? திருக்குறள் என்பது ஒரு பொதுமறை. அப்படி இருக்கும் பொழுது திருக்குறளில் இது இருக்குது அது இருக்குதுன்னு கண்ணா அப்படின்னான்னு கட்டுக்கதையும் பலவிதமான குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் திருவிவிலியம் எனக்கா உங்களுக்கா இவருக்கா? திருவிவிலியம் எல்லாருக்கும் உரியது, பொதுவானது. பொதுவானது. ஏன்னா பகவத்கீதை நான் படிக்கலையா? நான் படிக்கல பகவத்கீதை. குரானை நான் முழுசும் படிக்கலை, ஆனால் பகவத்கீதை முழுசும் படிச்சிருக்கேன் நான். ஏன் படிக்கக்கூடாதா? நல்ல கருத்துக்கள் எது இருந்தால் எடுத்துக்கங்களேன், ஒன்றும் தப்பு இல்லையே, இல்லையா? அப்போ இந்த விவிலியம் அவ்வளோ ஒரு செழுமையான தமிழ் வார்த்தைகளை கொண்ட ஒரு புத்தகமாக இன்றைக்கு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்ற வரிசையில் புதிய மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்தை வச்சுருக்கிறாங்க. திருவிவிலியத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ ஆலயத்துக்கு பதிலாக என்ன வார்த்தை? ஆலயம் என்பது நம்ம பழகிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. திரு இருதய ஆண்டவர் ஆலயம் அப்படி தான் நம்ம பழகிட்டோம். அதனால் நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கோவில். ஆலயம் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஏன் கோவில்னு சொன்னால் கோன்னா அரசன், இல் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா கோ ப்ளஸ் இல் தான் கோவில். அரசன் இருக்கக்கூடிய ஒரு இடம். கடவுள் யாரு? அரசர்களுக்கெல்லாம் அரசர். அவர் தானே அரசர். இவங்கெல்லாம் அரசர்கள், அவர் தான் அரசர். அப்போ அந்த அரசர் இருக்கக்கூடிய அந்த இடம்தான், இல்லம்தான் கோவில். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? தாவீது ராஜா அவன் என்ன பண்ணான்? நான் இவ்வளோ பெரிய அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் என் ஆண்டவர் என்னுடைய அந்த உடன்படிக்கையின் பேழை எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்குது அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? ஆலயத்தை கட்டி எழுக்க வேண்டும். திருப்பி ஆலயம் வருது பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் இந்த விவிலியத்தில் பயன்படுத்துகிற வார்த்தையை சொல்கின்றேன். அப்போ கோவில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன எனக்கு கட்டுறது? நான் யாரை நினைக்கிறேனோ அவங்க தான் கட்டுவாங்க அப்படின்னு சாலமோன் ராஜாவை அந்த கோவிலை கட்டு. பாருங்க, கோவிலை இடித்து விடுங்கள், ஆலயத்தை இடித்து விடுங்கள்னு வராதுங்க புதிய மொழிபெயர்ப்பில். கோவிலை இடித்து விடுங்கள் அப்படின்னு. அந்த கோவில் அப்படின்றது கடவுள் வாழ்கின்ற ஒரு இடம்தான் கோவில். அப்போ பசுலிக்கா அப்படின்றதெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன எப்படி கூப்பிடுறோம்? பெருங்கோவில் என்று சொல்கின்றோம். பெரும் கோவில் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எனவே இப்போ எதுக்கு இந்த இது சொல்கிறேன் அப்படின்னா, கோவில் அப்படின்னா இறைவன் வாழ்கின்ற ஒரு இடம், இல்லம். இப்போ ஜெபக்கூடம் அப்படின்றது கூடி ஜெபிக்கின்ற ஒரு இடம். யூதர்களுக்கு எங்கேயுமே கோவில் கிடையாது, ஒரே ஒரு கோவில் தான், அது எருசலேம் கோவில் தான். அது எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்குது. அந்த கோவிலினுடைய ஒரு பகுதி, எஞ்சிய பகுதி மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் கிபி 70 அது இடிபட்டு பல இடிபாடுகள் இருந்தது. 70லேருந்து 7 திரும்பி வர முடியாத அளவுக்கு அவங்க படுத்துட்டாங்க, கட்ட முடியல. ஆனால் அந்த எஞ்சிய பகுதியாக இருந்தாலும் அதுதான் எங்களுடைய ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லி இன்றைக்கும் அந்த எருசலேம் கோவிலுக்கு தான் யூதர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். பாஸ்காவை வேறு எங்கேயும் கொண்டாடக்கூடாது. பாஸ்கா நினைவை அவர்கள் போற்றி கொள்ளலாம். பாஸ்கா கொண்டாட்டம் என்பது எருசலேமில் தான் இருக்கிறது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கோவில் அந்த எருசலேம் கோவில் மட்டும்தான். இன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி. அப்போ இந்த ஜெபக்கூடம் என்பது நிறைய இடங்கள்ல இருக்குது. நம்ம கேரளாவில் கொச்சினில் அதில் சினகாக் ஸ்ட்ரீட்னே இருக்குது கொச்சினில். அந்த ஜெபக்கூடம் இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். அங்கே கூடி ஜெபிப்பார்கள், ஒன்றாக வருவார்கள். ஆனால் அது கோவில் அல்லது ஆலயம் என்று சொல்ல மாட்டார்கள். இப்போ நமக்கு சிற்றாலயம் இருக்குது, அப்புறம் நம்முடைய சப்ஸ்டேஷனில் இருக்குது பாருங்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கிறது. பிறகு பங்கு ஆலயம் இருக்கிறது. அந்த பங்கை தாண்டி நம்முடைய கத்தீட்ரல் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு அடுத்து பசிலிக்கா என்பது இருக்கிறது. பசிலிக்காவை அடுத்து மேஜர் பசிலிக்கா என்று சொல்லக்கூடிய 4 பசிலிக்கா ரோமையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல நிலைகளிலே நமக்கு கோவில் இருக்கிறது. இப்போ என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னாக்கா, உயிர்த்த ஆண்டவர் ஏன் அங்கே இல்லை? உயிர்த்த ஆண்டவரை முதல்ல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இதில் கொண்டு வரவே முடியாது. உயிர்த்த ஆண்டவரை யார் பார்த்தது? ஆனால் செத்த ஆண்டவரை பார்த்தாங்களா? செத்த ஆண்டவரை பார்த்தாங்க, இறந்த ஆண்டவரை பார்த்தாங்க, சிலுவையிலே தொங்கி அந்த ஆண்டவரை பார்த்தார்கள். அதுக்கு அடுத்தது இந்த ஆலயங்கள், இந்த கோவில்கள் எல்லாம் பலி செலுத்துகின்ற இடமாக இருக்கிறது. எனவே கோவிலினுடைய மையப்பகுதி என்னவாக இருக்கிறது? பீடமாக இருக்கிறது. பீடம் என்று சொன்னாலே அது என்ன நடக்குதாங்க? பலி நடக்கிறது.
பலி என்று சொன்னாலே அங்கே என்ன என்ன பலி நடக்குது, பலி பொருளாக என்ன வருது அப்படின்னாக்கா அந்த அப்பம் ரசம். அப்பம் ரசம் எதை காட்டுகிறது? உடலை காட்டுகிறது, இரத்தத்தை காட்டுகிறது. ஒரு பலி அப்படின்னு சொன்னாக்கா ரத்தம் தனியாக பிரியணும், உடல் தனியாக பிரியணும், அதுதான் பலி. ஒரு ஆட்டை வெட்டுறான், அந்த ரத்தம்லாம் ஓடலை, அந்த இறைச்சிலாம் வரல. மோசே அவர் உடன்படிக்கை இப்படி தானே செஞ்சுக்கிட்டாரு, ஆட்டை வெட்டி அந்த இரத்தத்தை மக்கள் மேல் தெளித்தார். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள், ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம், இரத்தமே உங்களுக்கு அடையாளம் என்று அந்த உடன்படிக்கை செய்தார். அந்த இறைச்சியை, அந்த மாமிசத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அனைவரும் உண்டார்கள். அப்படின்னா அந்த ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதன் அடையாளமாக அதை அவர்கள் உண்டார்கள். சண்டைக்காரன் வீட்டில் போய் நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஆனால் உறவுக்காரங்க வீட்டில் போய் நம்ம உறவை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம சாப்பிடுவோம். அதுதான் உடன்படிக்கை. ஆக இரத்தத்தை தெளித்தார் சாட்சியாக, இறைச்சியை, மாமிசத்தை அவர்கள் உண்டார்கள். இதுதான் அந்த இதில் நடக்குது. அப்போ ஒவ்வொரு கோவில்லையும் மையமாக இருக்கக்கூடியது திருப்பீடம். அந்த திருப்பீடத்திற்கு மற்றும் இணையாக இருப்பது இறை வார்த்தை வாசிக்கின்ற இடம். அப்போ இறை வார்த்தை வாசித்து, தியானித்து, கொண்டாடி, பாடி, அதுக்கு அடுத்தது எங்கே போகிறோம்? நற்கருணை கொண்டாட்டத்திற்கு நாம் போகிறோம். அப்போ நற்கருணை கொண்டாட்டத்தை உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கல்வாரி காட்சியை சித்தரிக்கக்கூடிய இயேசுவினுடைய பாடுகள் தாங்கிய திருச்சிலுவை அங்கே இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இயேசு ஆண்டவர் இறந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் உயிர்த்தார் என்பது அதை தொடர்ந்து நடந்த ஒரு மறை பொருளாக நாம் நம்புகின்ற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. இரண்டாவது, ஒவ்வொரு கோவிலிலேயும் பலி செலுத்துகின்ற இடமாக திருப்பீடம் இருக்கிறது. அந்த பீடத்திற்கு மேல் இருக்கக்கூடிய திருச்சிலுவை என்பது இயேசுவினுடைய கல்வாரி காட்சியை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது, ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த இறந்த ஆண்டவரை நினைத்து உயிர்த்த ஆண்டவரை கொண்டாடுகின்ற ஒரு மக்கள் கூட்டம், மக்கள் திரள்தான் உண்மையான திருச்சபை. அப்போ கோவில் அப்படின்னா இந்த கட்டடம் தான் கோவில் இல்லை. கோவில் அப்படின்னா மக்களால் நாம் சேர்த்து கட்டப்பட்ட ஒரு திரு அவை இயக்கம், இதுதான் கோவில். இந்த கோவில் தான் இப்பொழுது இதை கொண்டாடுகிறது என்பதன் அடையாளமாகவும் இதை நாம் வைத்திருக்கின்றோம். எனவே நீங்கள் சொல்கிறது நல்ல பாயிண்ட்டு. இன்னும் ஒரு சில இடங்களில், ஒரு சில ஆலயங்களில் இப்பொழுது புதுசாக கட்டுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உயிர்த்தாண்டவர் வச்சுருக்கிறாங்க. அந்த நற்கருணை பெட்டிக்கு மேலே உயிர்த்தாண்டவரை வச்சுருக்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு திருப்பீடத்தின் மேல் உயிர்த்தாண்டவர் என்பதை விட பொருத்தமாக பாடுகள் பட்ட இறந்த மரித்த சிலுவையில் மரித்த ஆண்டவரை நம்ம ஒரு கல்வாரி பலியை நினைவூட்டுகின்ற விதமாக வைப்பது மிக பொருத்தமானது. உயிர்த்தாண்டவர் வைக்கிறத பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இன்னும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பக்கம் இயேசு பிறந்தார், நடுவில் இயேசு இறந்தார், இந்த பக்கம் இயேசு உயிர்த்தார் அப்படின்ற காட்சியும் வைக்கிறாங்க. கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். அந்த உண்மையை உணர்த்துகின்ற விதமாக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார் அப்படின்னு வைக்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் திருப்பலி பீடத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு இறந்த அந்த காட்சியை நமக்கு உணர்த்துகின்ற விதமாக அமைப்பது என்பது முறையானது, சரியானது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி ஃபாதர். நன்றி தந்தையே, நல்ல ஒரு தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். உயிர்ப்பும் உயிர்த்தெழுதலும் என்ற ஒரு தலைப்பில் ஏறக்குறைய இந்த 1 மணி நேரம் நாம் பல கேள்விகளை கேட்டு ஒரு தெளிவுகளை மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இது எதற்காக ஏனென்றால் ஆண்டவர் சீடரிடத்தில் கேட்கிற பொழுது நீங்கள் என் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏதோ பெயரளவு கிறிஸ்தவம் கிடையாது. ஏதோ காற்றடித்த உடனே காற்று அப்படி பதறந்து போகின்ற ஒரு தூசிக்காக இல்லை. ஏதோ யாராவது வராங்க, உங்களை துன்புறுத்துகிறாங்க, அந்த நீங்கள் கிறிஸ்துவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ நான் அந்த கிறிஸ்தவத்தை நான் பயன்படுத்தினா இல்லை, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் இயேசுவை பற்றி ஒரு போதித்து ஒரு சாட்சிய வாழும்போது எனக்கு துன்பங்கள் வருகிறது அப்படி விட்டுட்டு போகிறதுக்காக ஆண்டவருடைய உயிர்ப்பு நடைபெறவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தது நம்மை மீட்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக. அந்த வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் மகிழ்ச்சியின் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் அல்லேலூயா கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை மீட்பதற்காக வந்த இயேசு
கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்து ஆண்டவராக வீற்றிருக்கிறார். அந்த மகிமையின் உடலை தாங்கிய அந்த கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அதைத்தான் சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் நீங்கள் உலகின் கடையெல்லை வரைக்கும் நீங்கள் அறிவீங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று அந்த சீடர்களுடைய வடிவந்த நாம் அனைவருமே இயேசுவினுடைய அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம், அவரை தொட்டு அனுபவித்திருக்கிறோம். திருப்பலியிலே திவ்ய நற்கருணை வழியாக ஆண்டவரை தொட்டு அனுபவித்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை இறைவார்த்தை வழியாக கேட்டிருக்கிறோம். அவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இந்த நற்கருணையிலே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் அருமருந்தாக உட்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் பெற்ற அந்த மகிமையின் உடலை முழுமையாக மக்களுக்கு நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் மாற வேண்டுமென்றால் இயேசுவுக்கு ஏற்ற உண்மை சாட்சிகளாக நாம் மகிழ்ச்சியின் கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். உண்மை கிறிஸ்துவர்களாக, மகிழ்ச்சியின் கிறிஸ்துவர்களாக, அதைவிட மேலாக இயேசுவுக்கு உண்மை சாட்சிகளாக நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய சொல்லினாலும் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தினாலும் உண்மை கிறிஸ்துவை நாம் பிரதிபலித்து சாட்சிகளாக வாழ்வு பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கின்ற அருள் தந்தை மற்ற அந்த சகோதரர் வழியாக உங்களுக்கு இறை ஆசிரியை கொடுக்கிறோம். அனைவரும் வாழ்க. நன்றி.